தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய சத்விசாரம் தலைப்பு விசாரம். விசாரம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். கடவுள் உண்மையை உணர்ந்து அறிய தயா ஒழுக்கம் முதல் படியாக அமைந்துள்ளது. விசாரம் இதற்கு முன் அறிந்து கொண்ட தயா ஒழுக்க நிலை நின்று உண்மையை உணர்வதற்கு, உணர்ந்து கொண்டதை கடைபிடித்து வாழ்வதற்கு மிகவும் அவசியமானதாகவும் முக்கியமானதாகவும் உள்ளது. விசாரம் என்றால் என்ன? விசாரம் என்றால் என்ன? விசாரித்து அறிவதே விசாரம் ஆகும். விசாரித்து அறிவதே விசாரம் ஆகும். எதை விசாரிப்பது? கடவுள் உண்மையானது எங்கும் எப்போதும் நிறைந்து விளங்கிக் கொண்டே உள்ளது. அப்படி உள்ள கடவுள் உண்மை நம்மில் அனுபவப்பட வேண்டியே 3 விதமான நிலைகளில் விளங்கிக் கொண்டுள்ளார். ஒன்று, உருவ நிலையில் புறத்தே காணுவது. மற்றொரு நிலை அருவ நிலையில் காண முடியாதவாறு மறைவாக விளங்குவது. அருவுருவ நிலையில் உணர்ந்து கொள்ளுமாறு விளங்குவது. இதனையே வேறாக, உடனாக, ஒன்றாக விளங்கும் 3 நிலைகள் ஆகும். கடவுள் எங்கும் இருப்பவர், எதிலும் விளங்குபவர் என்றால் நாம் அவரை எங்கே காண முடிகின்றது? கோவிலில் கடவுளை காண்கின்றோமா? கோவில்களுக்கு எந்த அளவு பக்தியோடும் நம்பிக்கையோடும் சென்று வழிபடுகின்றார்களோ அந்த அளவிற்கு சில பல நன்மைகளை பெறுகின்றார்கள். ஆனால் முழுமையான பயன் பெற முடிகின்றது இல்லை. சரி, நாம் காணும் பொருள் எல்லாம் கடவுளா? நாம் காணும் பொருள் எல்லாம் கடவுளா? கல்லை பார்க்கிறோம், அது கடவுளா? வீடு கடவுளா என்றால் இல்லை, இல்லை என்ற பதிலையே பெறுகின்றோம். அப்படியானால் கடவுள் எங்கும் எதிலும் நிரம்பி இருப்பவர் என்று சொல்லுகின்றது எல்லாம் பொய்யா? சில சமயங்களில் கண்ணுக்கு முன்னால் அல்லது கனவில் சில தெய்வங்களின் தோற்றங்களை காண்கின்றோமே, அது உண்மை இல்லையா என்றால் உண்மை அல்ல. கனவில் தோன்றுவது மறைந்து பொய்யாகி விடுகின்றது. காதால் கேட்பது காணாதவரை பொய்யே என ஆகின்றது. இதனாலேயே கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய். தீர விசாரித்து அறிவதே மெய் என்ற வாக்கும் ஏற்பட்டுள்ளது. இங்குதான் சத்விசாரம் தேவைப்படுகின்றது. ஒரு வண்டை பார்க்கிறோம், அதன் புறத்தோற்றத்தை மட்டுமே நோக்கும்போது அது வண்டாகத்தான் தோன்றுகின்றது. வண்டின் அகத்தே விளங்குவது எது? அது எங்கும் நிறை அருள் ஒளியே ஆகும். அணு அளவில் மிக சிறியதாக விளங்கும் அந்த அருள் ஒளியின் அருள் ஆற்றலே வண்டின் தேகச்சூழலை ஏற்றுக்கொண்டு அதில் உயிர் உணர்வு விளங்க செயலோடு, குணத்தோடு, இயல்போடு விளங்குகின்றது. இந்த உண்மையினை உணர்ந்தறியும் பக்குவமான தேகச்சூழலும் பகுத்தறிவும் மனிதனுக்குத்தான் உண்டு. மற்ற பிறவிகளிலெல்லாம் வெறும் புலன் உணர்வு மட்டுமே விளங்குகின்றது. மனிதனில் தான் மன அறிவு விளங்குகின்றது. மன அறிவாக விளங்குவது இறைவனின் அருள் ஆற்றலே. அறியாமையில் கிடக்கும் வரை அது மனம் ஆகவும், அறியாமை நீங்கி அருளால் நிரம்பும் போது அதுவே
அருள் விளக்க ஆற்றலாக விளங்குகின்றது. இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். மன அறிவாக விளங்குவது இறைவனின் அருள் ஆற்றலே. அறியாமையில் கிடக்கும் வரை அது மனம் ஆகவும், அறியாமை நீங்கி அருளால் நிரம்பும் போது அதுவே அருள் விளக்க ஆற்றலாக விளங்குகின்றது. மனிதன் மன அறிவை கொண்டுதான் கடவுள் உண்மையை ஓரளவிற்கு கண்டு உணர்ந்தான். அவன் தேக நிலையிலிருந்து அகம் நோக்கி சென்றதால் அவன் தேக நிலையிலிருந்து புற தேக நிலையிலிருந்து அகம் நோக்கி சென்றதால் ஆன்ம நிலையில் அடங்கி போனான், ஒடுங்கி போனான், மறைந்து போனான். எனவே அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்மம் என்று சொல்லி வைத்தனர். பின் வந்தவர்கள் எல்லாம் முன்னோர் சொன்னவற்றை அப்படியே திரும்பச் சொல்லிக்கொண்டே உண்மையை உணராது போய்விட்டனர். காரணம், இவர்கள் தன்னை வேறாகவும் கடவுளை வேறாகவும் எண்ணி தாம் சென்று இறைவனை அடைவதாக நம்பினர். மற்றும் தேக நிலையிலிருந்து சென்றதால் தேக நிலையிலிருந்து உட்சென்றதால் ஆன்ம வடிவமே உண்மை, ஆன்ம வடிவமே உண்மை என்றும், இந்த தேகாதி பிரபஞ்சம் அனைத்தும் பொய், மாயை, மித்தை என்று தேகத்தையும் உலக வாழ்வையும் வெறுத்தனர், அலட்சியப்படுத்தினர். இன்று சுத்த சன்மார்க்க நெறியில் பொய் எனவும் மாயை எனவும் மித்தை எனவும் சொல்லப்பட்ட இந்த தேகாதி பிரபஞ்சம் அனைத்தும் கடவுள் உண்மையை கண்டுகொள்ள வேண்டியே திருவருளால் வழங்கப்பட்டுள்ளன. இந்த தேகாதி பிரபஞ்சம் அனைத்தும் கடவுள் உண்மையை கண்டுகொள்ள வேண்டியே திருவருளால் வழங்கப்பட்டுள்ளன என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுகின்றோம். நாம் மனிதன் என்று சொல்லும்போது அந்த சொல் எதனை குறிக்கின்றது? இந்த தேகம் மட்டும் மனிதனா, அல்லது ஆன்மா மட்டும் மனிதனா என்றால் இல்லை. ஆன்மா அனுபவப்படுவதற்கு தேகம் அவசியம். ஆகையால் மனிதன் என்றால் ஆன்மாவையும் உயிர் உணர்வுடன் கூடிய தேகமும் சேர்ந்ததே மனிதன் ஆவான். எனவே நாம் இறைவனோடு இரண்டர கலந்து ஒன்றாகவே இருந்தாலும் அந்த உண்மையை அறியாது மாயையின் காரணமாக அறியாமையில் கிடக்கின்றோம். உண்மையை உணர்ந்து அறிய விசாரம் தேவைப்படுகிறது. உண்மையை உணர்ந்து அறிய விசாரம் தேவைப்படுகிறது. விசாரமில்லா ஞானம் குறைவுடையதே ஆகும். விசாரம் என்பதை வி பிளஸ் சாரம், விசாரம் என்பதை வி பிளஸ் சாரம் என கொள்ளலாம். வி என்பதை இவ்வு பிளஸ் இ, வி என்பதை இவ்வு பிளஸ் இ என பிரித்தால் இவ் என்ற மெய்யெழுத்து அருள் வடிவத்தையும், ஈ என்ற மூன்றாவது உயிரெழுத்து அருட்பிரணவம் அருள் ஒளி சக்தியையும் குறிக்கும். ஆகையால் வி என்பது அருள் ஒளி வடிவை குறிக்கின்றது. வி என்பது அருள் ஒளி வடிவை குறிக்கின்றது. சாரம் என்றால் சார்ந்து கொள்ளுதல் என்பது பொருள். சாரம் என்றால் சார்ந்து கொள்ளுதல் என்பது பொருள். இவ்வாறு ஆன்மாவின் அகத்தே அருள் ஒளியாய் விளங்கும் இறைவனை விசாரத்தால் சார்ந்து நின்று பின் அந்த அகநிலை நின்றே அனகமாக வாழ வேண்டும். பின் அந்த அகநிலை நின்றே அனகமாக வாழ வேண்டும். இந்த அருள் ஒளி விளங்கும் இடம் நமது சிறநடுதளத்தே அமைந்த பகரவடிவ குழியிடமே ஆகும். அந்த தலைநடு இடத்தே
இந்த அருள் ஒளி எப்படி வந்தது? புறத்தே இருந்து அங்கு வந்ததா எனில் இல்லை, இல்லை. அது எப்போதும் அங்கே இருந்து கொண்டேதான் உள்ளது. அகண்ட வெளிமுற்றும் அணு அணுதோறும் விளங்கும் ஒன்றே, அகண்ட வெளிமுற்றும் அணு அணுதோறும் விளங்கும் ஒன்றே நம் தலை நடு இடத்து வெளிப்பட்டு ஒரு சிறு ஆன்ம புள்ளியாக ஒளிந்து கொண்டே உள்ளது. கரு சிருஷ்டி தொடங்கும் காலத்தே தாயின் சத்து பொருளும் தந்தையின் சத்து பொருளும் சேர்ந்த அந்த க்ஷணத்தில் ஒரு ஒளி தோன்றி விளங்க, ஒரு ஒளி தோன்றி விளங்க அதனை சூழ ஓங்கார வடிவ மூளைப்பகுதி தோன்றி வளர, பின் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற எல்லா உறுப்புகளும் வளர்ந்து முழுமை பெற்று சிசுவாக பிறந்து வளர்கின்றது. மின்சாரம் கம்பி முழுவதிலும் இருந்தாலும் எங்கே நாம் பல்பை பொருத்தி சுவிட்சை போடுகின்றோமோ அங்கேதான் ஒளி விளங்குகின்றது. அதைப்போல எங்கும் நிறைந்த அருள் ஒளி சக்தியானது வெளிப்பட்டு விளங்க இந்த மனித தேகச்சூழல் அவசியமாகின்றது. இந்த அருட்ஜோதியே பொன்னாக சொல்லப்படுகின்றது. இந்த அருட்ஜோதியே பொன்னாக சொல்லப்படுகிறது. பொன் என்றால் நாம் வீட்டிலும் கடைகளிலும் பார்க்கக்கூடிய பொன் அல்ல. இந்த அருட்ஜோதி பொன் இத்தனை மாற்று உடையது என்று சொல்ல முடியாது. மாற்றறியா செழும் பசும் பொன்னாக விளங்குவது. இந்த பொன்னை மன அறிவினாலோ புறக்கண்களினாலோ கண்டறிய முடியாது. அருள் உணர்வு ஒன்றினால்தான் உணர முடியும். இந்த அருட்பொன்னை பெற்று அழியாத ஆனந்த வடிவம் ஏற்று திகழ்பவர் நம் வள்ளல் பெருமான். இதனை திருவருட்பா பாடல் ஒன்றினில் காணலாம். அருளார் ஜோதி என்னுள் விளங்க அளித்த காலத்தே, அருளார் ஜோதி என்னுள் விளங்க அளித்த காலத்தே, அடியேன் குறைகள் யாவும் தவிர்ந்தது இந்த ஞாலத்தே, அடியேன் குறைகள் யாவும் தவிர்ந்தது இந்த ஞாலத்தே, பொருளாயனையும் நினைக்க வந்த புதுமை என்னையோ, பொருளாயனையும் நினைக்க வந்த புதுமை என்னையோ, பொன்னென்றைய மதிப்பதுவது உதவா துரும்பு தன்னையோ, பொன்னென்று ஐய மதிப்பது உதவா துரும்பு தன்னையோ. மெய்யருள் வியப்பு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள இந்த அருட்பாடலால் அறிகின்றோம். அருட்ஜோதி பொன்னுக்கு முன் மற்ற பொன் எல்லாம் எதற்கும் உதவாத துரும்பு என்று சொல்லப்படுகின்றது. இந்த அருட்பொன்னே அருள் ஒளியாக தயவு ஒளியாக நமது சிறநடு தளத்தே விளங்குவது ஆகும். சிறநடு இடத்தே பகர வடிவ பீடத்தின் மேல் பகுதியில் லிங்க வடிவில் அமைந்துள்ள வெற்றிடத்தே வெளியிடத்தேதான் இந்த அருள் ஒளி விளங்கி கொண்டுள்ளது. வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதியாக போற்றியதும் மற்ற ஞானியர் யோகியர் எல்லாம் கண்டு போற்றிய பலவேறு தெய்வங்களாகவும் அவற்றின் கற்பனை பெயர்களாகவும் விளங்கி கொண்டுள்ளதும் இந்த அருள் ஒளி, இந்த அருள் ஒளி ஒன்றே ஆகும். இந்த அருள் ஒளி இன்னும் எத்தனையோ கற்பனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் இடம் கொடுப்பதாகவும் உள்ளது. அகம் ஒளிர் அருள் ஒளி நிலையானதாக நித்தியமாக விளங்கி கொண்டிருக்க, அகம் ஒளிர் அருள் ஒளி நிலையானதாக நித்தியமாக விளங்கி கொண்டிருக்க, புறத்தே யாவும் அனந்த வண்ண பேத தோற்றங்களோடு தோன்றியும் மறைந்து கொண்டேயும் உள்ளது. இவ்வாறு உள்ள கடவுள் தன்மையை உணர்ந்து கடவுள் நிலையை அடைவதற்காக எத்தனையோ ஞானியரும் யோகியரும் பல மார்க்கங்களை வகுத்து தந்தனர்.
அக உண்மையை வெளிப்படுத்த ஆலயங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஏற்படுத்தி தந்தனர். ஆனால் அவையெல்லாம் ஒரு சில பயன்களை தந்தனவே ஒழிய முழுமையான உண்மையை உணர்த்தவே இல்லை. எனவே ஸ்தல தீர்த்த ஆலய வழிபாடு எல்லாம் நம்மை புறத்திலேயே நிறுத்திவிட்டன. காரணம் சத்விசாரம் இல்லாமையே. எனவே ஸ்தல தீர்த்த ஆலய வழிபாடு எல்லாம் நம்மை புறத்திலேயே நிறுத்தி விடுகின்றன. காரணம் சத்விசாரம் இல்லாமையே. விசாரம் என்றால் துக்கம் என்றும் சொல்லுவர். இங்கு துக்கம் நமக்கு தேவையில்லை. அந்த துக்கம், துன்பம் ஒழிவதற்கே நமக்கு விசாரம் உதவுகின்றது. இந்த விசாரம்தான் நம்மை தயாநிலைக்கு ஏற்றுவது என்பதை தயவு குரல் ஒன்றினால் அறியலாம். அது விசாரம் அறற்கு விசாரம் வேண்டும், விசாரம் அறற்கு விசாரம் வேண்டும். விசாரம் என்பது துன்பம். முதலில் சொல்லப்படுகின்ற விசாரம் துன்பம், அடுத்து சொல்லப்படுகின்ற விசாரம் சத்விசாரமாகும். விசாரம் அறற்கு விசாரம் வேண்டும், விசாரம் தயாநிலை மேற்று. விசாரம் தயாநிலைக்கு மேல் நம்மை ஏற்றி வைக்கும் என்னும் தயவு குரலால் அறிகின்றோம். தயவு கடவுள் உண்மையை உணர்ந்து கொள்ளுவதற்கு இப்புவியில் வாழும் அனைவருமே உரிமை கொண்டவர்கள் ஆவர். ஆனால் இதனை புறத்திருந்து எவ்வளவு முயன்றாலும் அறிய முடியாது. அகமிருந்தே உணரப்பட வேண்டும், உள்ளிருந்தே ஓர்ந்திட வேண்டும். அகநிலையில் அருளாக இருந்து உணர்த்துவதும், அதுவே நாமாக சூழ்ந்து உணருவதும் ஒன்றேயாகும். அகநிலையில் அருளாக இருந்து உணர்த்துவதும், அதுவே நாமாக சூழ்ந்து உணருவதும் ஒன்றே ஆகும். அருள் அருள் என்ற சொல் நம்மை அக ஆன்ம நிலையில் கொண்டு சேர்ப்பது ஆகும். அருள் என்ற சொல்லில் ஆ ரு இல் 3 எழுத்துக்கள் உள்ளன. இதில் ஆ என்பது உடல் ஆகும், ரு என்பது உயிர் உணர்வு ஆகும், இல் என்பது உள்ளொளியாக விளங்குவது. அதாவது உடல், உயிர் உணர்வு, உள்ளொளி, துளதேகம், சுக்குமதேகம், காரணதேகமாக விளங்குகின்றது. அந்த ஒளிநிலையிலிருந்து விரிந்து வாழ உதவுவது தயவு. அந்த அருள் ஒளி நிலையிலிருந்து விரிந்து வாழ உதவுவது தயவு. இந்த தயவு என்ற சொல்லிலே த ய உ, தா என்பது உள்ளொளி நிலை, யா என்பது உயிர் உணர்வு நிலை, ஊ என்பது உடல், உலகம் எல்லாமாக விளங்குவதாகும். உண்மை உணரப்படாத வரை நாம் வேறு, இறைவன் வேறு என எண்ணி இருந்ததை விடுத்து விசாரத்தால் நாமும் இறைவனும் ஒன்றாகவே விளங்குவதை அறிதல். மேலும் மன ஒருமையோடு புருவ நடுவிருந்து உள்ளொளியையே எண்ணி எண்ணி உயிர் உணர்வாக ஆற்றலாக விளங்கும் தன்மையை உடனாயிருப்பதை கண்டு கொள்ளுதல். பின் தலைநடு இடத்தே ஒளிரும் ஒன்றாய் விளங்கும் அருள் ஒளியை அடைந்து அங்கிருந்து தயவு செயலோடு வாழ்தல் வேண்டும். இவ்வாறு வேறாய் உடனாய் ஒன்றாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதியை அறிதல், காண்டல், அடைதல் என்னும் நிலைகளில் அடைந்து வாழ்வதே மெய்யான வாழ்வு ஆகும். சத்விசாரத்தால் கண்டு உணர்ந்து அடைந்துவிட்ட நிலையில் தயா ஒழுக்கத்தோடு வாழ்தல் அவசியமாகின்றது. தயா ஒழுக்கம் முதல் படி என்றால் சத்விசாரம் 2வது படியாகும். ஒவ்வொரு படியாக மேலேறி சென்றால்தான் சிறப்பு. அப்படி அல்லாமல் முதல் படியை விட்டு 2ஆம் படியில் கால் வைத்தால்
மேலே ஏற முடியாது, தடுமாறி விழ நேரிடும். உண்மை நெறியில் வள்ளல் பெருமான் இந்திரிய, கரண, ஜீவ, ஆன்ம ஒழுக்கம் என 4 நிலைகளை விளக்கியுள்ளார். அதாவது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று 4 நிலைகளை விளக்கியுள்ளார். அந்த 4ம் தயவோடு கூடிய இந்திரிய ஒழுக்கம், தயவோடு கூடிய கரண ஒழுக்கம், தயவோடு கூடிய ஜீவ ஒழுக்கம், தயவோடு கூடிய ஆன்ம ஒழுக்கமாக இருத்தல் வேண்டும். நினைப்பு மறப்பு அற்ற சுத்த அருள் உணர்வு நிலையில் எந்த ஒரு சிறு செயல் செய்தாலும் அது அந்த தயவு ஒளியின் ஆற்றலாக செயல்படுவதை உணர்தல் வேண்டும். நினைப்பு மறப்பு அற்ற சுத்த அருள் உணர்வு நிலையில் எந்த ஒரு சிறு செயல் செய்தாலும் அது அந்த தயவு ஒளியின் ஆற்றலாக செயல்படுவதை உணர்தல் வேண்டும். இதனை வள்ளல் பெருமான் திருவருட்பா 6ஆம் திருமுறையில் விளக்குகின்றார். கையறவிலாது நடுக்கண் பூர்வ பூட்டு, கையறவிலாது நடுக்கண் பூர்வ பூட்டு, கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடுநாட்டு, ஐயர் மிக உயும் வகை அப்பர் விளையாட்டு, ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு, கையறவிலாது நடுக்கண் பூர்வ பூட்டு, கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடுநாட்டு. ஒரு மலர் அரும்பாக இருக்கும்போது அதிலுள்ள மணமும் தேனும் வெளிப்படுவதில்லை. அந்த அரும்பு முட்டாகி மலரும்போதுதான் அதிலிருந்து மனம் வெளிப்பட்டு எங்கும் பரவுகின்றது. அம்மலரில் உள்ள தேனை அலிகள், வண்டுகள் வந்து உண்டு மகிழ்கின்றன. அந்த மலர் ஒரு தாமரை எனக் கொள்வோம். தாமரை எப்போது மலரும்? வான்வெளியில் கதிரவன், அதாவது சூரியன் தோன்றினால் தாமரை மலரும். நமது ஆன்மாவும் ஒரு தாமரை மலர் போன்றதே. அம்மலர் அரும்பாகி மொட்டாகி உள்ளது. அது மலர வேண்டுமானால் அகவான்வெளியாகிய சித்தாகாசம், ஞான ஆகாசத்தில் அருட்ஜோதியாகிய ஞான சூரியன் புதிக்க வேண்டும். அருட்ஜோதி தோன்ற வேண்டும் என்றால் அது அகவான்வெளியில் எங்கே தோன்றி எங்கே மறைகிறது என எண்ணத் தோன்றும். புற வான்வெளியிலும் கூட சூரியன் ஒரே இடத்திலேதான் உள்ளது. அது உதிப்பதுமில்லை, மறைவதும் இல்லை. பூமியின் சுழற்சி வேகத்தால் சூரியன் மறைவதும் தோன்றுவதும் போல் தெரிகின்றது. அகத்தே அருட்ஜோதி எப்போதும் எந்த காலத்தும் விளங்கி கொண்டேதான் உள்ளது. ஒரு ஆன்மா அருட்பக்குவம் அடைந்த போது அகத்தே அருட்ஜோதியும் வெளிப்பட ஆன்ம மலர் மலர்கின்றது. ஆன்ம மலரிலிருந்து பசுங்கற்பூர மணம் பரவுகின்றது. அருள் அமுதமாகிய தேனை இந்த தேகமாகிய வண்டு உண்டு அழியாத வடிவம் ஏற்கின்றது. இந்த பசுங்கற்பூர மணமும் அழியாத அருட்பிரகாச வடிவம் ஏற்று விளங்குபவர் நம் வள்ளல் பெருமான் ஒருவரே. அவர் தாம் பெற்ற இந்த ஒப்பற்ற நிலையை ஒவ்வொரு ஆன்மாவும் பெற வேண்டியே உள்ளிருந்து உதவி கொண்டுள்ளார். அவ்வாறு நமது ஆன்மாவில் அருளால் உணர்த்தப்படுவதை சுத்த சத்விசாரத்தால் உணர்ந்து அதனை பிறரும் அறிந்து ஏற்குமாறு நாம் நம் ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம். அடுத்ததாக தயா ஒழுக்கத்தில் சில முக்கிய குறிப்புகள். அறியாமையின் காரணமாக சிலர் தவறுகள் செய்யலாம். அதனால் அவர்களை
வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடாது. அவர்களையும் அன்பால் தயவால் திருத்துவதற்கு முயற்சிகள் செய்தல் வேண்டும். அன்பாக எடுத்து சொல்ல வேண்டும். தவறு செய்தவர்கள் என்பதற்காக அவர்களை கடுமையாக திட்டவோ சபிக்கவோ கூடாது. தயவு பணியில் சிந்தனை வேறு, சொல் வேறு, செயல் வேறு என இருத்தல் கூடாது. நம்மை நாடி வந்தவர்கள் தீயவர் ஆயினும் அவர்களை திருத்தவே முயல வேண்டும். விட்டுவிடக்கூடாது. விட்டுவிட்டால் அவர்கள் மேலும் கெட்டவர்களாகி பயனற்று போய்விடுவர். இறைவனின் சந்நிதியில் கொலைகாரனானாலும் எவ்வளவு பாவியானாலும் இடம் உண்டு, இடம் உண்டு. எல்லா தீமைகளையும் பொறுத்து கொண்டு நன்மையே வழங்குபவர் நம் பரம்பொருளாகிய தலைவன். செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான். பொதுவில் திருநடம் செய் பெருங்கருணை திறத்தான். ஆங்கவனை மெய்தாவ நினைத்திடுக என்கின்றார் நம் வள்ளல் பெருமான். எவ்வளவு கொடியவன் ஆனாலும் அவனையும் இறைவன் வாழ்விக்கின்றார். ஏனென்றால் அவன் இன்று இல்லாவிட்டாலும் நாளை அல்லது இன்னும் சில நாள் சில பிறவிகளில் ஆவது அவன் திருந்தியே தீருவான். உலகில் கெட்டவர்கள் எவ்வளவோ தீமைகளை பிறருக்கு செய்கின்றனரே, அவர்களையெல்லாம் இறைவன் உடனே தண்டிக்கவில்லையே, நன்றாகத்தானே வாழ்கின்றார்கள் என எண்ணலாம். அவர்கள் செய்யும் தீய செயல்களே அவர்களுக்கு தண்டனையாக மாறும். எனவே நாம் அவர்களுக்கும் நன்மையை செய்து வரல் வேண்டும். முற்காலத்தில் முனிவர்கள் கோபம் வந்தால் சபித்து விடுவர், சம்பளாகி விடுவர், சாபத்துக்கு உள்ளானவர்கள். ஒரு ஞானியாக மதிக்கப்பட்டவர் கருதப்பட்டவர் பாவைகள் வந்து என் பாதங்களை தொட்டு வணங்கியதால் என் உடலில் கருப்பு புள்ளிகள் உண்டாகிவிட்டன என்றெல்லாம் கூறியுள்ளார்கள். அப்படி சொல்லுவது தவறு. தயவு அன்பர்களாக உள்ள நாம் தயவு வழியையே பின்பற்றி தயா ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். இறைவனின் அருளை அடைவது அவ்வளவு எளிதல்ல. வள்ளல் பெருமானே தமது 12வது வயது தொடங்கி 36 ஆண்டுகளில் இறையருளை பெறுவதற்குள் அவர் அடைந்த துன்பங்களுக்கு அளவே இல்லை. இதனை அவர் வாக்காலே அறியலாம். மெய்யருள் வியப்பிலே. 16 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே, 16 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே, எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே, எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே, எராயந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே, எராயந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே, இறைவானின் மெய்யருளின் எனக்கு சொந்தமாயிற்றே, இறைவானின் மெய்யருளின் எனக்கு சொந்தமாயிற்றே. இப்படி அருள் உண்மை நிலையை விசாரத்தால் அறிந்து அடைந்து வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலை கொண்டு விட்டார். அந்நிலையில் இருக்கும் அவரை அருட்பிரகாசமாக, அதுவே இன்று நம்முள் தயவு சுடராக நாமும் கண்டுகொள்ளுகின்றோம். நம்மை அடுக்கின்ற பிறரும் இவ்வுண்மையை கண்டு அடைந்து உயர் இன்பம் பெறவே நாம் உதவி செய்திடல் வேண்டும். அவர் கடின பாடுபட்டு கிடைக்கப் பெற்று அதனை நமக்கு எளிதில் ஏற்று இன்புறுவதற்காக அகவடிவில் வழங்கிவிட்டுள்ளதால் நாம் சத்விசாரத்தால் பெரும் பாடு இல்லாமல் தயா அமுத ஜோதியை கண்டுகொள்ள முடியும் என்பது உண்மை. இது கொண்டு உய்க தயா உலகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன்.
அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும்